சமையல்காரிடம் தோற்ற பண்டிதர். இந்த கதையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ராஜா இருந்தார். அவர் தன்னிட்ட நிறைய சபையில் நல்ல படித்த புலவர்களையும் பண்டிதர்களையும் வச்சு அவங்கள நிறைய பாட்டு பாட சொல்லியோ நிறைய கவிகள் சொல்லி சந்தோஷப்படுவார். அந்த ஊருக்கு பக்கத்து ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தார். வந்தவர் ராஜாட்ட என்ன சொன்னார், நான் பெரிய பண்டிதர், என்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. உங்கள் சபையில் இருக்க யாராவது என்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு 1000 பொற்காசு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ராஜா சபையில் பார்த்து என்ன யாராவது கெட்டிக்காரங்க அவரை ஜெயிக்கிற மாதிரி இருக்கீங்களான்னு கேட்டார். எல்லாரும் சரி அப்படி பேசாமல் இருக்காங்க. இந்த வந்தவன் சொல்கிறார், நான் கேள்வி கேட்பேன், அவங்க பதில் சொல்லணும். அப்புறம் அவங்க கேட்பாங்க, நான் பதில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அவங்க எல்லாம் எனக்கு அடிமையாயிடணும் அப்படிமா. ராஜா சரி என்ன புலவரை பற்றி என்ன தைரியமாக இருக்கீங்களா? இருக்கோம் தலையாடினாங்க. உடனே அந்த வந்த புலவர் என்ன பண்ணாரு, நிறைய கேள்வி கேட்குறாரு. ஒருத்தர் கூட பதில் சொல்லவே தெரியல. பிறகு சொல்கிறாரு, ஒருத்தருக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, இப்போ நீங்கள் யாரும் என்ன கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க என்னமோ கேட்குறாங்க, எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு அவர் பதில் சொல்லிடுறாரு. இப்பவும் இவங்களுக்கு சபையில் ஒன்றுமே தெரியல. அப்போ ராஜாட்ட சொன்னார், பார்த்தீங்களா உங்கள் புலவர்களாம் ஒன்றும் கெட்டிக்காரங்களோ ரொம்ப அறிவுள்ளவங்கள கிடையாது, நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிறப்போ அவனு சொல்கிறாரு, சரி இதுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். பண்டிதர் இல்லாமல் உங்கள் சபையில் கூட்டிட்டாங்கல்ல, அதில் யாராவது கெட்டியாக இருந்தால் கூட அவங்க என்ன கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் 4 மணி வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு சோழர் சுண்டை போட்டுக்கிட்டு, மகாராஜா நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. நீ யாருப்பா, சபை புதுசாக இருக்குது, சரி ஏதோ என்ன தெரிஞ்சு கேளு அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, முதல்ல காய்க்கும் பழுக்கும் அப்புறம் காயாக போகும், அது என்ன அப்படின்னு கேட்பாரு. ஒன்று காய்க்கும் பழுக்கும் அப்புறம் காயாக போகுமா? அப்படி ஒன்று உலகத்தில் எந்த பூவும் காய்க்கும் பழுக்கும், இப்படிதான் அதுக்கப்புறம் வேற என்ன தெரியலையே, முன்னாடி யோசனை தெரியலப்பா அப்படிம்பாரு. சரி 2வது கேள்வி கேட்குறேன். பூக்கும் காய்க்கும் அப்புறம் பூவை மாறிடும் அப்படி, அது என்னது பூக்கும் காய்க்கும் அப்புறம் பூவை மாறுமா? அப்படி கொஞ்சம் கேள்விப்படுது இல்லையே, தெரியலப்பா அப்படிம்பாரு. நான் சொல்லட்டுமா, எலுமிச்சம்பழம் எலுமிச்சை காயாக இருக்குது, அப்புறம் பழமாகுது, அப்புறம் நம்ம அதை போட்டு ஊறுகாயாக்கினா காயாயிடுது, அதான் ஊறுகாய் அப்படின்னா. ஆமாம் ஒத்துக்கிறேன், தப்போ நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ இன்னொன்று, அது தென்னை மரத்தில் தென்னைப்பூ பூக்குது, அப்புறம் தென்னை காய் காய்க்குது, அப்புறம் நம்ம அதை உடச்சி திருவும்போது பூவாக மாறிடுது, தேங்காய் பூவாக மாறிடுது இல்லை, அதுதான் காய்க்கும் பூக்கும் காய்க்கும் பூவாக மாறும், அது தேங்காய் தான் அப்படின்னாரு. ஆமாம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இது தெரியாமல் போயிட்டேன், நான் உனக்கு 1000 நான் பரிசு கொடுத்துறேன், நீ கெட்டியாரனா இருக்கிற அப்படின்னு. ராஜாவுக்கு இவனை யார் நம்ம நாட்டில் யாராக இருக்கணும், அப்பா நீ யாருப்பா இவ்வளோ கெட்டியாரனா இருக்கிற? நான் மகாராஜா, நான் ஒரு கெட்டியாரனே கிடையாது, நான் உங்கள் சமையல் அறையில் சமைக்கிறவன் தானா. இது சாதாரண கேள்வி, இதுக்கே அவருக்கு பதில் தெரியலன்னா அந்த ஏன்ட்டே தோத்துட்டாரு அப்படின்னா ராஜாவுக்கு. அப்போ சமையல்காரன் கூட அவ்வளோ கெட்டியான நம்ம சபையில் இருக்கான்னு பெருமையாக அவனுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அந்த புலவரும் இவங்க பரிசு கொடுக்க அந்த சமையல்காரன் அந்த புலவனை ஜெயிச்சிட்டான்.